At last the finale. So யார் பார்த்தீங்கன்னா தொண்டி அல்கிலால் செட்டி பிச்சாமட்டி சேது மெமோரியல். செட்டி பிச்சாமட்டி டாஸ் வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. தொண்டி அல்கிலால் பேட்டிங். இந்த மேட்சுக்கு 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஹாய் நண்பா, வெரி குட் மார்னிங் டு ஆல். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நம்மளுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்துச்சு. எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் செம்மனாபதி கிராமத்தில் இருந்து. ஸோ அங்கே வந்து விஜய் அண்ட் திவ்யா அப்படின்ற கப்பலுக்கு உதயதீரன் அப்படின்ற ஒரு 4 வயசு பையன் இருக்கார். ஸோ நார்மலாக எல்லாரும் மாதிரி தான் இருந்தார். அவருக்கு ரீசெண்டாக கொஞ்ச நாள் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் கால்லாம் அதிகமான பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணப்போ அவங்களுக்கு வந்து தசை நார் சிதைவு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டிசீஸ் இருக்கிறதா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கான மருந்து வந்து இப்போதைக்கு இந்தியாவிலே இல்லை. அதுக்கான மருந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அங்கே கேட்டதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அமெரிக்கா பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் தருவோம், மருந்து நாங்கள் வெளியே தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல். ஸோ ரீசெண்டாக ஒருத்தவங்க துபாயில் அதே டிசீஸ்க்கு சிகிச்சை எடுத்து அது பரிபூர்ணமாக குணமாயிருக்கு. ஸோ அது இவங்களுக்கு தெரிய வர இவங்களும் துபாய்க்கு போய் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அந்த துபாய் ஹாஸ்பிட்டலும் இவங்களுக்கு மருந்தை கொடுக்கறதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசுக்குள்ளே அந்த பையனுக்கு வந்து அந்த மருந்தை செலுத்தணும். இப்போ அந்த பையனுக்கு வந்து வயசு வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ இன்னும் இந்த 1 வருஷத்துக்குள்ளே அந்த பையனுக்கு உண்டான மெடிசினாக செலுத்தி ஆகணும். ஆனால் மெடிசின் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கோடி. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு உள்ள ஒரு சிகிச்சையை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஆனால் இதே சிகிச்சையில் ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயம் நம்ம பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம், யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருப்போம். ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு 4, 5, 8 கோடி வரைக்கும் இருக்கும். ஆனால் இந்த பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 கோடி செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வந்து அவங்க ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து போகிற வியூஸ் பார்த்தீங்கன்னா 10 15 வியூஸ் தான் போகும். ஆனால் அவங்க நம்மளையுமே வந்து நாடி இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நான் டெடிக்கேட்டடாக வீடியோ போட்டேன்னா கண்டிப்பாக வியூஸ் போகாது. ஏன்னா வந்து தனிப்பட்ட முறையில் ஹெல்ப் வீடியோன்னு சொல்லி போட்டால் அது 5000 வியூஸ் கூட போகாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 15 வியூஸ் போகக்கூடிய ஒரு நல்ல மேட்சுக்கு நடுவில் அந்த வீடியோ போட்டோன்னா கண்டிப்பாக ஓரளவுக்காக வியூஸ் போகும். ஒரு 15,000 பேராவது நம்ம சொல்கிறத கேட்பாங்க. ஸோ உதவணும்னு மனசு இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு உதவுங்க. ஸோ உதவணும்னு மனசு இருந்து காசு இல்லாதவங்க கண்டிப்பாக யார் உதவி செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ, உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் காட்டுங்க. நான் டெடிக்கேட்டடாக வீடியோ போடல. ஆனால் டெடிக்கேட்டடாக வீடியோ போட்ட பெரிய பெரிய சேனல்ஸோட லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போட்டு வைக்கிறேன். ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டால் லிங்க் வேலை செய்யாது. ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போடுறேன். அதில் எடுத்து நீங்கள் பார்த்து அதில் எது நல்லா இருக்கோ நீங்கள் அதை யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். நான் சீக்வன்ஸாக கரெக்டாக சொன்னான்னு தெரியல. பட் வந்து சொல்ல வந்த விஷயம் இதுதான். ஸோ மிகப்பெரிய ஹெல்ப்புக்கான தேவையில் இருக்கிறாங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே நான் பேசும்போது சைட் பை சைடாக ஆட் பண்ணிட்டே வரேன். உங்களுக்கு தேவைன்னா எல்லா டீட்டெயிலும் என்கிட்ட இருக்குது. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியே நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனா அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் எடுத்து நீங்கள் கால் பண்ணி ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கான நீங்கள் ஹெல்ப் நீங்கள் பண்ணலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு உதவி போய் சேரணும். நம்ம உள்ளூர் கிரிக்கெட் ஃபேமிலி மூலமாக ஏதாச்சும் ஒரு சிறிய உதவி அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது தான். ஸோ அவங்களுக்கு பெரிய டைம் கேப் இல்லை, 1 இயர் தான் இருக்குது. அதுக்குள்ளே அவங்களுக்கான அந்த உதவி கிடைச்சாகணும். ஸோ ஹெல்ப் பண்ண முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ண முடியாதவங்க ஷேர் பண்ணுங்கள், அந்த பையனுக்காக ப்ரே பண்ணுங்கள். அப்புறம் இந்த மேட்ச் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மேட்ச் வேறு லெவலில் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் இன் உள்ளூர் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி. ஸோ மேட்ச் பார்த்தா சந்தோஷத்தில் அப்படியே விட்டுறாமல் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சு அவங்களுக்கு உதவி கிடைக்க ஹெல்ப் பண்ணுங்கள். டேக் கேர், டாட்டா. இந்த மேட்ச்ல தொட்டதுக்கெல்லாம் காசு சொல்லியிருக்காங்க. என்னன்னா 4 ரன் அடிச்சாங்கன்னா ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு நாளுக்கு 200 ரூபா. இப்போ ஒரு 6க்கும் பேட்ஸ்மேனுக்கு 100 ரூபா. அப்படிங்கிறப்ப ஆடியன்ஸுக்கும் 1 ஹேண்டடாக கேட்ச் பிடிச்சா 500 ரூபா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் அந்த போர்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டில் அடிச்சிச்சுன்னா அதுக்கும் சிறப்பு பிரைஸ் சொல்லியிருக்காங்க, மணியாகவும் கிஃப்டாகவும். அதே மாதிரி ஹேட்ரிக் 6க்கும் 500 ரூபா, ஹேட்ரிக் விக்கெட்டுக்கும் 500 ரூபா அப்படின்னு தொட்டதுக்கெல்லாம் காசு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஹைட் மேன் பாலா, ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக்கில் முகிலன். முதல் பார்ட்னர் கூட சதீஷ் வந்திருக்காரு. பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது இந்த மேட்ச்ல. ஃபர்ஸ்ட் ஒன் விக்கர் 1 எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு, டாட் பால். செகண்ட் ஒன் பியூட்டி ஆஃப் ஹிட்டிங்க. தெளிவா வாட்ச் பண்ணாரு. அந்த ஆடியன்ஸுக்கு இடையில போட்டி நடந்துச்சு. 1 ஹேண்டடா கேட்ச் பிடிக்க முதல் 6 பதிவு பண்ணிருக்காரு. இங்க 100 ரூபாய் அவர் கணக்குல சேர்க்கிறாரு. தேர்ட் ஒன் அகைன் அதே மாதிரியான ஷாட், ரீப்ளே ஷாட். கேட்ச புடிச்சாங்களான்னு தெரியல, மிஸ் பண்ணிட்டாங்க. அனதர் 6 பாலா பேட்ல இருந்து. அங்க ஸ்டெப் நோ போட்டிருக்காரு. சோ ஃப்ரீ ஹிட் பால் அடுத்த பந்து. ஷாட் அகைன் லாங் ஆன் திசையில. இது ஒரு ஹேட்ரிக் பால். எஸ், அங்க 1 ஹேண்டடா கேட்ச புடிச்சாரு அந்த ஆடியன்ஸ். சோ ஹேட்ரிக் 6ஐயும் பதிவு பண்ணிட்டாரு பாலா. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், லெக் ஸ்டெம்ப்ல ஆள் கிடையாது. அப்படிங்கிறப்ப பவுண்டரி. அந்த மாதிரி போன பால்ல அந்த 4 ரன்னுக்கு 200 ரூபாய் மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த பந்து
ஷாட்டுங்க லாங் ஆஃப் ஃபீல்டர் உள்ள அப்படிங்கிறப்ப இந்த பந்துல ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணும். எஸ் இந்த பந்துலயே 4 அப்படிங்கிறப்ப 400 ரூபாய் அடிஷனல் ஆட் ஆகுது. வாங்க ஸ்டெப் நோ அனதர் நோ பால் இந்த ஓவர்ல. இலவச அடி கேட்ச பிடிச்சாலும் கன்சிடர் ஆகாது. ஒரு சிங்கிள் ஓடி எடுத்துட்டாங்க. லாஸ்ட் ஒன்னு ஃபுல் டாஸ் பால் விரட்டாரு கேப்ல பிளேஸ் ஆயிருக்குங்க. ஸோ இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவா போயிருக்கு. 33 ரன்னு, 3 பவுண்டரி, 3 6, 2 நோ பால், 1 சிங்கிள்னு எக்ஸ்பென்சிவா எடுத்துட்டு போயிருக்காங்க. செகண்ட் பவர் பிளே ஓவர். ஹைட்மேன் பிரசன்னா பருத்திவீரன் பிரசன்னா வந்திருக்காரு. முதல் ஓவருக்கு சேர்த்து பொண்ணுங்கிற கட்டாயத்தில் ஓவரதுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் பியூட்டிங்க ஃபிளாட்டா போச்சு. ஆனா இங்க ஃபீல்டர் எப்பங்க வச்சாங்க அந்த இடத்துல ஆள நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கூட்டத்துல ஒண்ணுமே தெரியல. பாலா வெக்ஸ் ஆகி நிற்கிறாரு. நிறைய பெரிய ஷாட்டை பதிவு பண்ண பேட்ஸ்மேன் ஆட்டம் இருந்து வெளியே. நீ பேட்ஸ்மேன் சிவா ஸ்ட்ரைக்ல சான்ஸ் பார். அங்க ஃபீல்டரே கிடையாது அப்படிங்கிறப்ப இன்டு தி ஆடியன்ஸ் கேட்ச பிடிக்கல. 6 சந்திச்ச முதல் பந்தே 6 சிவா பேட்ல இருந்து. தேர்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. சிவா கணக்குலயே 200 ரூபா ஆட் ஆகுது. பவுண்டரி. ஃபோர்த் ஒன் பேக் ஃபுட்ல வந்துட்டு லெக் ஸ்டம்ப்ல ஒரு புல் ஷாட்டுக்கு போனாரு. அனதர் 200. இதுவும் 4. விக்கெட்டை பத்தி கவலையே இல்லை. எனக்கு போட்டா ஸ்லாட்ல இருந்தா நான் என் பங்குக்கு ஆடுவேங்கிற மாதிரி அடிக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் 2 மோர். ஒரு அப்பீல் எடுத்தாங்க. லாஸ்ட் ஒன்னு பர்பிளோட கடைசி பந்து. ஷாட் நேருக்கு நேரா ஃபிளாட் ஆக்கிலே போச்சு. அங்க வெங்கட் செம்ம ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கேட்ச பிடிச்சிருந்தாரு. ஒரு இன்ஜுரி ஆக்சுவலா அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். த்ரோ கேட்டாங்க. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. அதுக்கடையில இது ஒரு எக்ஸ்பென்ஸா போயிருக்கு. 14 ரன் வந்திருக்கு. 2 ஓவர் முடிவுக்கு 49. ஒரு விக்கெட் இழந்து தொண்டி அல்கிலால். செட்டிப்பிச்சாம்பட்டி டீம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நாட்டரசங்கோட்டை டீமுக்கு எதிராக 2 ஓவருக்கு 49 ரன் ஆடி இருந்தாங்க. அதே மாதிரியே இப்ப அவங்களுக்கு ஆப்பனண்டா இவங்க ஆடி இருக்காங்க. சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் அண்டையில் மனோஜ் வந்திருக்காரு. தேர்ட் பவுலர் கிலன் ஸ்ட்ரைக்ல டவுன் த விக்கெட். நல்லா திரும்பிச்ச பந்து லெக் கட்டுற மாதிரி போட்டாரு. டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். வாட் அ பேட் ஸ்பீட். எங்கேயோ போயிருச்சுங்க. அந்த திசையில வர்ற மிகப்பெரிய 6 முகிலன் பேட்ல இருந்து வந்திருக்கு. தேர்ட் ஒன் குயிக்கர் ஒன் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல பெரிய கேப் அப்படிங்கிறப்ப இது கண்டிப்பா பவுண்டரி போய்டும் நினைக்கிறேன். ஃபீல்டர் கொஞ்சம் நேருக்கு நேரா வச்சிருந்தாங்க. எஸ் பவுண்டரி முகிலன் பேட்ல இருந்து. அனதர் 4. கீப்பர் க்ளோஸ் போயிட்டார். ஃபோர்த் ஒன் நல்லா திரும்பிச்சு பந்து ஃப்ளைட்டடா தூக்கி போட்டாரு. ஸ்லோயர் ஒன் டாட் பால். லாஸ்ட் ஒன் எஸ் இங்க பவுலர் சொல்லியிருந்தாரு ஒட்டி நில்லுங்கன்னு. பவுண்டரி போயிருக்கு பின்வாச பக்கமா. 3 ஓவர் முடிவுக்கு 64 ரன் எக்ஸ்பென்சிவா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். அதே ஒரு விக்கெட்டோட தொண்டி அல்கிலால். இங்க ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் வசந்த் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் டீமே சேர்ந்துட்டாங்க. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. லெஃப்டியை யூஸ் பண்ணி பாக்குறாங்க. கார்த்தி வந்திருக்காரு முகிலான் ஸ்ட்ரைக்ல. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்த பந்து லாங் ஆஃப் தி சைல. அங்க ஃபீல்டர் உயர்த்தி அடிக்கப்பட்ட பந்து அங்க பிடியாக ஜஸ்ட் மிஸ்ங்க. கையில பட்டு பின்னாடி 6 போயிருக்கு. முதல் பந்து 6ஓட வெல்கம் பண்ணிருக்காரு முகிலன். செகண்ட் ஒன் லெக் ஸ்டம்ப்ல குறுக்க சுத்த பார்த்தாரு. கம்பேக்கிங் பால் கார்த்திகேயல டாட் பால். தேர்ட் ஒன் பியூட்டி ஆஃப் ஹிட்டிங்னு சொல்ல பார்த்தா அங்க பேட்ல சரியான மீட்டர்ல 2 ஃபீல்டர் 1 கூடுவாங்க. நல்ல டேக்கன் ஹரி வந்தாரு. முதல் பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. ஸோ இதுக்காக தான் கார்த்தி எடுத்துட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். சிறப்பா பண்ணிட்டாரு. வெல் பேட் முகிலன் நல்ல துவக்கத்தை கொடுத்துட்டு போறாரு அவங்க டீமுக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் 1 பேட்ஸ்மேன் மண்டை விட்டு பிரவீன். லெக் ஸ்டம்ப்ல டாப் எட்ஜ் உள்ள ஃபீல்டரே கிடையாது அப்படிங்கிறப்ப கீப்பர் ஃபாஸ்டா இருந்திருந்தா கேட்ச பிடிச்சிருந்திருக்கலாம். ஆனா கஷ்டம் தாங்க. சிங்கிள். லாஸ்ட் 1 நல்ல ஷாட்டுங்க. கவர்ஸ்ல அங்க ஃபீல்டர் நல்ல டேக்கன். இம்ப்ரெசிவான ஓவருங்க. கார்த்தி எப்பெல்லாம் அவங்க டீம் கஷ்டப்படுதோ அப்பெல்லாம் மிடில்ல வந்து நல்லா பிடிச்சு போட்டிருக்காரு. இந்த ஓவரை 8 ரன்ல போட்டிருக்காரு. ஒரு 6 விட்டு கொடுத்திருந்தாலும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 4 ஓவர் முடிவுக்கு 72 ரன் ஆடி இருக்காங்க. 3 விக்கெட் இழந்து தொண்டி அல்கிலால். ஃபிஃப்த் ஓவர் போட பிரசன்னா பர்த்திவீரன் பிரசன்னா வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர் சிவா ஸ்ட்ரைக்ல இன்சைட் எட்ஜ். ஸோ என் பக்கத்துல நல்ல வேலை டச் ஆயிருச்சோன்னு நினைச்சேன். பவுண்டரி. செகண்ட் ஓவர் டாப் எட்ஜ். அங்க ஃபீல்டர் மனோஜ் இருக்காரு. ஐயோ டிராப்புங்க. ஒரு லைஃப் கொடுக்குறாங்க. ஒரு விக்கெட்டும் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி மேட்சஸ்ல. நியூ பேட்ஸ்மேன் உதயா ஸ்ட்ரைக்ல குயிக்கர் ஒன் சல்லுன்னு தள்ளினாரு. டாட் பால். லாஸ்ட் 2 மோர். குவாலிட்டியான ஷாட்டு. அங்க ஃபீல்டர் ஹரி நல்லா டேக்கனுங்க. போன பால் உருண்டே பிடிச்சாரு. ஒரு தப்பு பண்ணாரு. தப்பான த்ரோ கொடுத்து இப்ப கேட்சா பிடிச்சிருக்காரு. உதயா ஆட்டம்ல இருந்து வெளியே. அடுத்த பேட்ஸ்மேன் அஜித்.
நல்ல ஷாட்டான்னு பார்த்தா ஃபிளாட்டா போச்சு. சதீஷ் எங்க விட்டுட்டாங்க, ஒரு ரன் அலோவ் பண்ணிட்டாங்க. இந்த ஓவரையும் 8 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு பிரசன்னா. லாஸ்ட் 2 ஓவர்ஸா 8 ரன்ல நல்லா பிடிச்சி போட்டிருக்காங்க கார்த்தியும் பிரசன்னாவும். சரி 5 ஓவர் முடிவுக்கு ரவுண்டா 80 ரன் ஆடி இருக்காங்க. 4 விக்கெட்ல இருந்து அகைன் கார்த்திக் எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த ஓவருக்கு. ஷாட்டுங்க, பியூட்டி ஆஃப் ஹிட்டிங். எங்கேயோ போயிருச்சு, அந்த ஸ்கூலுக்கே போயிருச்சுன்னு சொல்லலாம். சந்திச்ச முதல் பந்து 6. செகண்ட் ஒன் ஷாட் அகைன். இந்த தடவை அந்த அளவுக்கு டிராவல் ஆகல நினைக்கிற பந்து. விக்கி இருக்காருங்க, நல்ல டேக்கன். 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டமிழக செஞ்சிருக்காங்க. பள்ளிக்கு பள்ளி பந்து. ஸோ குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இங்கே. ஸோ அவருக்கு அழகருக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காரு சிவா. கீப்பர் க்ளோஸ் போயிட்டாரு. தீபன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. பெரிய கேப் அப்படிங்கிறப்ப அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல லேட் கட்டுக்கு போக பார்த்தாரு. டாட் பால். லாஸ்ட் 2 மோர். ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல ஏறினாரு, அந்த ஃபீல்டரை கையை உரசிட்டு போச்சுங்க. இன்டு த கட் அவுட். உருண்டே போயிருச்சு. 4 அன்னதர் 4 இந்த ஓவர்ல. 6 ஓவர் முடிவுக்கு 95 ரன் ஆடி இருக்காங்க. 5 விக்கெட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் விக்கி வந்திருக்காரு, சட்டத்தை கையில எடுத்திருக்காரு. கடைசி 6 பந்து ஓவர் தைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். இங்கேயே கிடக்கும் பந்து. ஸோ பேட்ஸ்மேனை இங்கே நிற்க வச்சு ஒரு சாக்ரிஃபைஸ் ரன் அவுட் அங்கே பார்க்க முடியுது. ரன் அவுட். சிவா ஸ்ட்ரைக்ல செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். வாட் அ ஷாட். பாட்டம் ஹேண்டா யூஸ் பண்ணாரு. கிளியர் பண்ணிருக்கு இன்டு தி ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் எல்லாம் தாண்டிருச்சு. மச் நீடட் 6. எனக்கு தெரிஞ்ச ரிமைனிங் உள்ள 4 பாலையும் இவர் தான் ஃபேஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். தேர்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ். நல்ல பிக்கப் ஆனு பார்த்தாங்க ஃபீல்டர். நல்ல டேக்கன். லைன்ல இருந்து பிடிச்சாரு. ஐயோ தூக்கி போட்டாரு. அதுக்கு அப்புறமா சிங்கிள். லாஸ்ட் 2 மோர். லோ கேப்டா கீழே வந்துச்சு. குயிக்கர் 1 டாட் பால். லாஸ்ட் 1 டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. வித்தே கொடுக்காம போட்டாரு. அவரே ஓடி போய் பிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். எஸ் நல்ல டேக்கன். லாஸ்ட் பால் விக்கெட்டோட அந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 103 ரன் ஆடி இருக்காங்க. தொண்டி அல்கிலால். 104 டார்கெட் ஃபார் செட்டி பிச்சாம்பட்டி சேது மெமோரியல். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேசுனா ராஜ்கமல் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்ல விக்கி வந்திருக்காரு. முதல் பவர் பிளேவர் போட கபி. பரபரப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகும். ஓவர் தைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார். அங்கே ஃபீல்டர் கிடையாது அப்படிங்கிறப்போ பவர் பிளேங்கிற காரணத்தால ஒரு பவுன்ஸ்ல பவுண்டரியை கிராஸ் பண்ணும். முகிலன் விரட்டி பார்க்குறாரு. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க. எங்கே இருந்தாலும் நான் வருவேங்கிற மாதிரி வந்திருக்காரு சூரன். செகண்ட் ஒன் ஸ்லோயர் 1. அங்கே ஃபீல்டர் சான்ஸ் ஃபார். பாலா வாட் அ கேட்சுங்க. ரன்னிங் கேட்ச். தவந்து போயிருக்காரு. கேட்சை பிடிச்சிட்டு அந்த லெவலுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அவங்களுக்கு. டீமே ஓடிக்கிட்டு இருக்காங்க அவரை நோக்கி. ராஜ்கமல் ஆட்டமிலிருந்து வெளியே. ஒன் பேட்ஸ்மேனா சதீஷ் ஸ்ட்ரைக்ல லெக் கட்டுற மாதிரி போட்டாரு. உடம்புல பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப்பிங்க குரு. டாட் பால். பியூட்டி ஆஃப் பவுலிங். ஸ்லோயர்ல சொக்க வச்சிருக்காரு. தெரிஞ்சு போச்சு வேகமா மோதுனா வெளியே போகுங்கிறது. டாட் பால். சிக்கனமான ஸ்டார்ட்டுங்க கவி. முதல் பவர் பிளே ஒரு நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுல 4 ரன் ஆடி இருக்காங்க 1 விக்கெட்ல இருந்து. செகண்ட் பவர் பிளே ஓவர் விஜய் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் ரீபால். நல்ல ஷாட். நேருக்கு நேரா அடிச்சிருக்காரு. நல்லா பிளேஸ் பண்ணிருக்காரு. இன்டு தி ஆடியன்ஸ். முதல் பெரிய ஷாட் விக்கி பேட்ல இருந்து. செகண்ட் ஒன் நல்லா திரும்பிச்சு பந்து. அம்பேஸ் காலங்க. டாட் டாப் பேஜ். அங்க ஃபீல்டர் மெனக்கடல் தெரியும். இங்க கார்த்தி வாட் அ கேட்ச். பியூட்டி ஆஃப் கேட்ச்ங்க. ஹோல் டீம் கவியை தூக்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க ஆடியன்ஸ் எல்லாம். நல்ல விக்கெட். விக்கியோட விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. மெனக்கெட்டு இருக்காரு கார்த்தி. அடுத்த பேட்ஸ்மேனா ஹரி. செமிஃபைனல் மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின பேட்ஸ்மேன். பேக் டு பேக் 2 வைடு ரீபால். குயிக்கர் 1. அம்பேஸ் காலங்க. டாட். லாஸ்ட் 2 மோர். ஸ்லோயர் 1. அங்க ஃபீல்டர் சான்ஸ் ஃபார் முகிலன். நல்ல டேக்கன். பாலோட அண்டருக்கு போனாரு. ஹரியும் ஆட்டமிலிருந்து வெளியே. எர்லியரா விக்கெட்ஸை லூஸ் பண்றாங்க செட்டி பிச்சாம்பட்டி. அடுத்த பேட்ஸ்மேன் தமிழ். குயிக்கர் 1. ஒயில எனக்கு உள்ள நினைக்கிறேன். அம்பேஸ் காலங்க. டாட். ஓவர் கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 13 ரன் இருக்காங்க. பாலை விட 1 ரன் அதிகம். 3 விக்கெட் இருந்து செட்டி பிச்சாம்பட்டி. ஸோ இங்கே இருந்து கியர் சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் டார்கெட்டை நெருங்க முடியும். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் அண்டில் குரு வந்திருக்காரு. அரந்தகில் வந்து அப் டு யாக்கிங் லென்த். வித்தே கொடுக்காம போட்டாரு. அதிகபட்சமா ஒரு சிங்கிள். செகண்ட் பால் ஒயிடு ரீபால்.
க்ளீன் போல்ட். ஸோ இதை தான் எய்ம் பண்ணாரு. பாடி லைனுக்கு வெளியே போட்டு லெக்கெட்டு போட்டு ஸ்டெம்ப் லைனுக்கு வரணும்னு ஃபர்ஸ்ட் பால்லே தெரிஞ்சு. ஸோ அனதர் பிரேக் த்ரூ, 4வது விக்கெட் இழக்கிறாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் வெங்கட். அகைன் லெக்கெட்டுக்கு தான் வந்தாரு. ஆனா ஸ்லாட்ல இருந்துச்சு அங்க ஃபீல்டர் அண்ணா வந்து மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுங்க. இன்டு தி ஆடியன்ஸ் 6 மச் நீடட் 6 விக்கெட் பத்தி யோசிக்கவே இல்லை வெங்கட். பியூட்டி ஆஃப் பவர் ஹிட்டிங். வெயிட் பண்ணி அடிச்சாரு இன்டு தி கமிட்டி கொட்டாய். அதையெல்லாம் தாண்டி போயிருச்சு. பேக் டு பேக் இங்க 2-6. லாஸ்ட் 2 மோர் பேட்ஸ்மேன் ஹேட்ரிக். இந்த பந்தம் 6 இருந்தா இந்த பந்தையும் 6 அடிப்பேங்கிற முனைப்புல மேல தூக்கி விட்டாரு. மண்டை விட்டு ரொம்ப வேகமா வந்து ஓட்ட கேட்சுங்க. இந்த மேட்ச்ல வர்ற 2வது நல்ல கேட்ச். சரியான எஃபோர்ட் போட்டாங்க. தண்ணி கொண்டு வாங்க அவருக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் அழகா நல்ல ஷாட் லெக் ஸ்டம்ப்ல சான்ஸ் ஃபார் கிளியர் ஹிட் நினைக்கிறேன். எஸ் இன்டு தி ஆடியன்ஸ். ஒன்னு அண்டடா அந்த கேட்சை பிடிச்ச சந்தோஷத்துல பாலை தூக்கி போட்டுட்டு கமிட்டியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு. 3 ஓவர் முடிவுக்கு 33 ரன் ஆடி இருக்காங்க. ஆனா 5 விக்கெட் இழந்திருக்காங்க சிட்டி பிச்சாம்பட்டி. இன்னும் 70 ரன்ஸ் கிட்ட தேவை. தொண்டி அல்கிலால் அவங்களோட முதல் 4 ஓவர்ல 71 72 இருந்தாங்க. அதை இவங்க கடைசி 4 ஓவருக்கு அடிக்கணும். இப்போ பவுலிங் எண்டில் விஜய் வந்திருக்காரு. அவருக்கான கடைசி ஓவர் இந்த மேட்ச்ல இந்த டோர்னமெண்ட்ல. சதீஷ் ஸ்ட்ரைக்ல ஸ்லாட்ல இருந்துச்சு. நேருக்கு நேரா ஒரு பனிஷிங் ஹிட்னு சொல்லலாம். பிக்கஸ்ட் ஷாட்டுங்க 6. செகண்ட் ஒன் பியூட்டி ஆஃப் ஹிட்டுங்க. ஒரு ராக்கெட் ரோட்டுக்கே போயிரும் நினைக்கிறேன். வாட் a ஷாட். காம்பவுண்ட் சவர்லாம் தாண்டி இருச்சுங்க. இந்த கிரவுண்டிலேயே அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் முதல் 6 சதீஷ் பேட்ல இருந்து. பேட்ஸ்மேன் ஹேட்ரிக் ஷாட்டுங்க. கவர்ஸ்ல அங்க ஃபீல்டர் சான்ஸ் ஃபார் 3வது நல்ல கேட்சானு பாப்போம். எஸ் நல்ல டேக்கன், நல்ல ரன்னிங் கேட்ச். உதயா வந்தார் அந்த இடத்துக்கு. 2-6 விட்டு கொடுத்திருந்தாலும் ஒரு நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. சதீஷ் ஆட்டம் இழந்து வெளியே 6வது விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் பார்த்திபன் பிரசன்னா. ஃபுல் டாஸ் பால் எடுத்து வந்து பேட்ல இந்த அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 3வது 6 இந்த ஓவர்ல. வந்த உடனே கியர் சேஞ்ச் பண்றாரு பிரசன்னா. லாஸ்ட் பால்ல பேக் டு பேக் 2 விக்கெட் வந்திருக்கு. ரீபால் தரையிலே ஆட்டாரு. கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. சான்ஸ் ஃபார் டபுளான்னு பார்ப்போம். முகிலன் அங்க இருக்காரு. அவர்கிட்ட போனா சிங்கிள் தான் ஓட முடியும். எஸ் சிங்கிள். எக்ஸ்பென்ஸ் ஆஃப் இருக்கு இந்த ஓவர். 22 ரன் ஓவர். 4 ஓவர் முடிவுக்கு 55 ரன் ஆடிருக்காங்க. 6 விக்கெட் இழந்து. ரிமைனிங் உள்ள 18 பாலுக்கு 49. இந்த ஓவர் போட கவி வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் ரீபால். டவுன் த விக்கெட். உடம்புல பட்டிருக்கு. ஒரு ரன் ஓடிடுவாங்க. பிரசனாக்கும் ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் ரீபால். வெயிட் பண்ணி பேக் ஃபுட்ல ஒரு பஞ்ச் அனு பார்த்தாங்க ஃபீல்டர். அவர் கையில பட்டு பின்னாடி 6 போயிருக்குங்க. அஜித் நினைக்கிறாங்க ஃபீல்டர். ஒரு 2 பாலுக்கு 10 ரன் ஆயிருச்சு. அந்த தேர்ட் பால் ஒயிட் ரீபால். நல்ல ஷாட்டுங்க. பாட்டம் ஆஃப் த பேட்ல இருந்துச்சு. இன்டு தி ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் எல்லாம் பிடிக்க முடியாத தூரத்துக்கு மேல போயிருச்சுன்னு சொல்லலாம். மச் நீடட் 6 பிரசன்னா பேட்ல இருந்து. டாப் எட்ஜ் காஸ்ட்லி கேட்சா இருக்கும் வசந்தங்க. ஓய்யோ டாப்புங்க. 6 அடிச்ச பேட்ஸ்மேன் இந்த ஓவர்ல 2 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஸ்லிப் ஆயிட்டாரு. இவர் 2 ரன். ஒரு மாதிரி மொமெண்டத்தை செட்டி பிச்சாம்பட்டி பக்கமா எடுத்துட்டு போறாரு பிரசன்னா. ஸ்டெம்ஸா ஓபன் பண்ணி பாட்டம் முட்டி அங்க ஃபீல்டர் பாலா. ஓய்யோ ஜம்ப் பண்ணி பார்த்தாரு. கையில பட்டு 6 போயிருக்கு. இந்த ஓவர்ல இதே மாதிரியே 2 சம்பவம் நடந்திருக்கு. ஒன்னு லெக் ஸ்டம்ப்லயும் ஒன்னு ஸ்ட்ரைட் டிசைன்லயும். 5 பாலுக்கு 24 வந்துருச்சு. லாஸ்ட் ஒன்னு ஒரு முக்கியமான பந்து. வித்தே கொடுக்காத பந்து. இந்த மாதிரி முன்னாடியே போட்டு இருந்திருக்கணும் கவி. ஒரு சிங்கிள் கிடைக்கும். 5 ஓவர் முடிவுக்கு 80 ரன் ரவுண்ட் ஆடி இருக்காங்க. 6 விக்கெட் இழந்து. 12 பாலுக்கு 24 தேவை. ஒயிட் கார்த்தி பவுலிங் எண்டில் நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அரௌண்ட் த கில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அடிச்சு போட்டாரு. பிளாட்டாங்க ஃபீல்டர் மண்டை வெட்டி நல்ல டேக்கனுங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்ல நிறைய மேட்ச் அம்பையர் நின்று பார்த்துருக்காரு ஒயிட் கார்த்தி. விக்கெட்டோட தன்மை அவருக்கு கண்டிப்பா தெரியும். அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்தி அடிச்சு போட்டாரு. நேருக்கு நேரா அவர் கையை உரசிட்டு போச்சு. நல்ல எஃபர்ட் போட்டாங்க அங்க ஃபீல்டர் தீபன்.
சிங்கிள். அதே மாதிரி இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுண்டரி கூட வரல. பவுண்டரி மீன்ஸ் 4 ரன் வரவே கிடையாது, எல்லாமே 6 தான். அழகா ஸ்ட்ரைக்ல அடிச்சு போட்டாரு, விந்து கொடுக்கல, ஸோ கீழேயே போகும். இந்த ஓவர் மேட்ச் ஓவர் அப்படிங்கிறப்ப நல்லா பிடிச்சு போட்டுட்டு இருக்காரு. இன்னும் 22 ரன் தேவை கார்த்தி ஸ்ட்ரைக்ல. நல்ல பவுலிங்க, அவரே போட்டு அவரே எடுத்திருக்காரு. 8 பாலுக்கு 22 மாறுது. அடிச்சு போட்டாரு, நேருக்கு நேரா பிளாட்டா அடிச்சு விட்டுட்டாருங்க. போர்டை நோக்கி போயிருக்கு. மச் நீடட் 6 கார்த்தி பேட்ல இருந்து. லாஸ்ட் ஒண்ணு ஒரு முக்கியமான பந்து இந்த ஓவர்ல. குயிக்கர் ஓன். ஐயோ பேட்ட பறக்க விட்டுருக்காரு. 6 ஓவர் முடிவுக்கு 7 விக்கெட்ல இருந்து 88 ரன் இருக்காங்க. இந்த மேட்ச் ஓவரை ஒரு 6 கொடுத்திருந்தாரு, நல்லா பிடிச்சு போட்டிருக்காரு. கடைசி 6 பாலுக்கு 16 மாறுது இந்த மேட்ச். ஸோ இந்த இன்னிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நானும் பூஞ்சத்து சிவாவும் ஒரு டாக் போயிட்டு இருந்தோம். நான் சொன்னேன் 15ல இருந்து 20க்குள்ள லாஸ்ட் ஒரு ஓவருக்கு வந்து நிற்கும் நண்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவர் சொன்னாரு 20ல இருந்து 25ல வந்து நிற்கும் நண்பா, பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா இந்த பேட்டில் நான் வின் பண்ணிட்டேன் நண்பா. நம்ம பேசுனது கரெக்டா, நான் வின் பண்ணிட்டேன். கரெக்ட் தானே? அட்லாஸ்ட் இந்த கடைசி 6 பால் போட தீபன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல பர்த்டே பாய் அழகர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ், நல்ல பிக்கு, வேகமா போயிட்டு இருக்கு பந்து. 1 பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணுதுங்க. மட்டார்னு ஒரு சவுண்ட் மட்டும் தான் கேட்டுச்சு, பவுண்டரியில எனக்கு வெளியே பந்து. 5 பாலுக்கு 12 டவுன் த விக்கெட். நசிக்கல் ஷாட் கேப்ல பிளேஸ் பண்ணாரு. சான்ஸ் ஃபார் டபுளான்னு பாப்போம். பம்ப் ஆயிட்டு பந்து, சான்ஸ் ஃபார் அங்க. ஐயோ ரோட்ல சறுக்கி விழுந்திருக்காரு. 2 ரன். 4க்கு 10 லோ ஃபுல் டாஸ். வாட் அ பிக், clear hit into the audience. Alagar on fire. The final. So 3க்கு 4 ரசிகர் பட்டாளத்தை பாருங்க இங்க. அப்பா குமிஞ்சிருக்காங்க. அந்த கடைசி ஒரு பந்து அந்த வின்னிங் ஷாட்டா இல்ல பந்து போட்டு முடிக்கிறாங்களான்னு கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. சுத்தி இருக்காங்க, சுத்தி நின்று ஊரே, அந்த மாதிரியான மொமெண்ட். என்ன நண்பா சொல்றீங்க? 3க்கு 4 லெக் பை உடம்புல பட்டிருக்கு. ஸோ ஒரு ரன் ஓடி எடுக்க பார்ப்பாங்க. நல்ல பந்து. அதே மாதிரி பிக் சேஸப்ப 97 ரன். அந்த சேஸப்ப இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. 2 பாலுக்கு 3 ரன்னுங்கிறப்ப பவுலிங் டீம் வின் பண்ணாங்க. இந்த டோர்னமெண்ட்ல பிளேலிஸ்ட்ல இருக்கும், பார்க்காதவங்க அதையும் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த மேட்ச். இப்போ ஸ்ட்ரைக்ல கார்த்திக் ஸ்லாட்ல இருந்துச்சு, லெக் ஸ்டம்ப்ல. வாட் அ மேட்ச்! அவங்க டீமே உள்ள ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. சுத்தி நின்று ஊரே பார்க்க களம் காண்பாய் அப்படிங்கிற மாதிரி அழகர் பேட்ல இருந்து லாஸ்ட்ல சரியான இன்னிங்ஸ். ஒரு பர்த்டே இன்னைக்கு அவருக்கு. கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு விருந்தா இருக்கும். பர்த்டே ட்ரீட்டை இந்த கிரவுண்டிலே வச்சுட்டாருன்னு சொல்லலாம். செட்டி பிச்சாம்பட்டி இந்த டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ் 1 lakh பிரைஸ் மணியை எடுத்துட்டு போறாங்க. தொண்டி அல்கிலால் ரன்னர் அப், வைஸ் சாம்பியன் அப்படின்னு சொல்லலாம். சரியான மேட்சுங்க. அதே மாதிரி மேட்ச் அப்போ 4 ரன் அடிச்சுச்சுன்னா ஒரு நாளுக்கு 200 ரூபாய் சொல்லி 400 ரூபாய் கொடுக்குறாங்க. பாலாவுக்கு போகும். வழங்கும் அழகிய டி-ஷர்ட்டும் வழங்கப்படுகிறது. பரிசு தொகை வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக சிவாவை வழங்கப்படுகிறது. 3 நாளா பதிவு பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் வீரர்களை ஊக்கப்படுத்தும். தீபன் அவரும் 2 பவுண்டரியை பிரைஸ் பண்ணியிருந்தாரு. 400 ரூபாய் பிரைஸ் பண்ணி. கை பிரவீன் அவர்களுக்கு அழகிய டி-ஷர்ட் ஜீப்ரா கிளாத்திங். நம்ம இந்த பேசுறது 1000 ரூபாய் ஃபர்ஸ்ட் செகண்ட் கொடுக்க முடியாத அளவு ஏற்படும் தொண்டில. கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க கைகளால் உற்சாகப்படுத்தி வாழ்க்கை அனுப்புங்க. தொண்டிலிருந்து பிரசன்னா அவர்களுக்கு பரிசு வழங்க இருக்கிறார்கள். நல்ல கேமியோ, ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ். பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்டு 250 அவர்களுக்கு அழகிய டி-ஷர்ட்டும் அதே மாதிரி ஒரு டி-ஷர்ட்டும் பிரைஸா போகுது. பெஸ்ட் பவுலர் ஆஃப் தி டோர்னமெண்ட் விஷ்ணுகுமார் அவருக்கு போகுது. தொடர் நாயகன் விருது ஸ்மார்ட் டிவி வழங்க இருக்கிறார். 5 ரூபாய் பிரைஸ் உள்ள சலாம் அவர்கள் வழங்குகிறார். விக்கிக்கு போகுது. டோர்னமெண்டோட 4th பிரைஸ் ஸ்கூல் பாய்ஸ் தொண்டி 30,000 பிளஸ் இந்த கப். இன்றைய கையும் தட்டப்படுகிறாரா? 3rd பிரைஸ் 3வது பரிசை சுஹேபுல்லா அவர்கள் 50,000 காலேஜ் காய்ஸ் அணியினருக்காக தொண்டி காலேஜ் காய்ஸ் அணியினருக்கு வழங்குகிறார். இந்த டோர்னமெண்டோட ரன்னர் அப் தொண்டி அல்கிலால் 75,000 பிளஸ் இந்த கப் இருக்கிறது. ஒரு டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ் செட்டி பிச்சாம்பட்டி சேது மெமோரியல் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இந்த கப்பையும் 1 லட்சத்தையும் எடுத்துட்டு போறாங்க. அற்புதமாக இந்த ஆட்டத்தை ஏற்படுத்தியது. அதே மாதிரி 11க்கும் இந்த ஷீல்டு கொடுக்குறாங்க. மொத்தமா கலெக்ட் பண்ணி பார்த்தப்போ
ஸோ பர்த்டே பாய்